இந்த இடத்துல பல ப்ரூட்டல் கிரைம் நடந்திருக்கு, ரேப் அண்ட் மர்டரும் நடந்திருக்கு. ஃபுல்லாகவே இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இது ஓவராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த நியூஸ் கூட நான் போடுறேன் உங்களுக்கு. வனப்பகுதியில் இளம் பெண் ஒருவரின் சடலம் அழுகிய நிலையில் கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் வருகிறது. ஹியூமன்ஸ் போன்லாம் கிடச்சிது, எனக்கு ஹியூமனோட போனு அந்த மாதிரிலாம் கிடச்சிது, மண்டோட கிடைக்கல. ஏதாவது கொஸ்டின் பண்ணே தான் இருப்பாங்க. நைட்லனா சொல்லவே வேணாம், நைட்டில் இன்னும் ரிஸ்க் அதிகம். ஃபுல் சுடிதார் அது இங்கே கிடக்குது. இங்கேயே கிடக்கணும், எனக்கு புரியல. இங்கே எவனும் வரவும் மாட்டான். அப்படியே வந்துடுறா, வீடியோ பண்ணிட்டு. அவங்களோட ட்ரெஸ் இது எல்லாமே அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க இங்கே பாருங்க, அவங்க இங்கே வாழ்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் இங்கேயே வந்து போட்டுட்டாங்க. அவங்க குழந்தை பேர் தெரியாது, ஆனால் அந்த லேடி பேர் மட்டும் தான் தெரியும். அவங்க பேர் ரேஷ்மலா தான் சொல்கிறாங்க. ரேஷ்மலா தான் சொல்கிறாங்க. இவர் தான் கெவின், ஜெயிண்ட்டு மாதிரி இருக்கிறான் பாருங்க. அந்த குழந்தைய புதைச்ச இடம் வந்து இங்கேயா இங்கே தான் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இடத்த பாருங்கள் ஒரு நிமிஷம். நைட்டில் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கவங்களாம் நம்மளை ஒரு மாதிரி பார்த்துனே போகிறாங்க, பார்த்துனே வராங்க. என்ன ரீசன்னா இன்னொன்னடா இங்கே என்னடா பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி தப்பாகவும் நினைக்க வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறது எதுக்குன்னா எல்லாம் உங்களுக்காக தான். எல்லாம் நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இங்கே தான் வந்து இந்த ஏரியாவில் தான் வந்து அந்த குழந்தைய போச்சிருக்காங்க. ரொம்ப மோசமான ஒரு நிலையில் தான் இருந்திருக்கு. இங்கே பகலை வரவே அவ்வளோ யோசிக்கிறாங்க. பகலை வர யோசிக்கிறது காரணம் வந்து பேய் சொல்ல மாட்டேன், ஏன்னா எவனா எதனா பண்ணிட்டானா என்ன பண்ணுறதுன்னு அவங்க பயப்படுறாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் வந்து நான் ஒரு வாட்டி ஷூட் பண்ணேன், நைட்டில் எடுக்க முடியல. அப்போ வந்து எலும்புலாம் கட்டுது. சமாதி உள்ளே போக ரொம்ப சைலண்ட் ஆகுது. ஆனால் நைட்லலாம் இந்த இடத்துல வந்து இப்படி இருக்காது. ஏதாவது இருக்குமான்னு தெரியல. பார்த்தீங்களா கயிறு என்ன இருக்கு. ஷூலாம் இருக்குது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஷூ. ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை, ஏன் இங்கெல்லாம் வருதுன்னே தெரில. இடமே கொஞ்சம் மோசமான பல பேர் சொல்கிறாங்க. இது எப்படின்னா இங்கே பாருங்கள், அந்த பக்கம் சுடுகாடு இருக்குது. சுடுகாடுன்னா இங்கே யார் செத்தாலும் வந்து கொஞ்சம் தள்ளி இங்கே தான் புதைப்பாங்க. ஆனால் இங்கே எல்லாமே வந்து நிறைய இடத்துல புதைச்சிருக்காங்க. நான் கேட்டு பார்த்துட்டேன், அது ஒரு லிமிட் தான், அது லிமிட் தாண்டியும் வந்து புதைச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, இது எல்லாமே வந்து புதைச்ச இடம் தான் இந்த இடம் எல்லாமே. அவங்க நடுவில் பார்த்தாலே லாஸ்ட் டைம் வரும்போது கண்ட இடத்துலலாம் வந்து இது மனுஷ எலும்புலாம் கிடச்சிது. நிறைய பேர் வந்து இங்கே குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அது இதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், அந்த இது தான் இருக்குது, இந்த குடிக்கிறது. உங்களுக்கு இன்னொரு இடத்த காட்டணும். அது என்ன இடம்னா பங்களா தோப்புன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து அந்த கொலைலாம் நடந்திருக்கு. நிறைய கொலை அங்கே தான் நடக்கும். எங்கே வந்து காணா போனாலும் அங்கே தான் தேடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அந்த இடத்துக்கு போகலாம். இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட அமானுஷமாக நடக்கும் இங்கே. இது வந்து நைட்டில் வந்து தான் வந்து பர்ஃபெக்டாக நம்ம கேப்சர் பண்ண முடியும். இப்போல்லாம் வந்து
போகிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிறதே வந்து சேஃப் கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம நேரம் அங்கே போகலாம். நம்ம பைக் வர அங்கே விட்டுருக்கேன், அதை எடுத்து தான் போவோம். ரோட பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. ஏன்னா யாரா வந்து போட்டு கொடுத்துட்டு அதை தடுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்தெல்லாம் ஏன் அப்படி காட்டுறேன்ட்டு அப்புறம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அது யாருன்னா வந்தால் கட் பண்ணிடுறது. இந்த காட்டுக்குள்ளே என்ன நடந்தாலும் எதுவுமே தெரியாது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இவன் எங்கே நிற்கிறான்னு தெரில. டேய் வாடா, அங்கே போகணும்டா, பைக் எடுத்துக்கோ. ஏதோ பார்த்துருக்கான் போல் இருக்கு. தலைவன் எதுக்கும் போயிட மாட்டான். எங்கே போக சொன்னாலும் கம்முன்னு தைரியமாக போயிடுவான். அதான் அவன்கிட்ட ஒன்று ரொம்ப பிடிச்சது. என்ன சொன்னாலும் கரெக்டாக போய் நின்றுவார். அதை பற்றி யோசிக்காமல் போயிடுவான். அது ஒரு தான் பிரச்சனை. யோசிச்சு போகணும். அவன் என்ன பண்ணுறான்னு கூட எங்களுக்கு எதுவும் தெரியாது. வாடா. ஆ குளமா? அப்படி வந்துடுறா. வீடியோ பண்ணிருக்கேன் ப்ரோ. வாடா. கரெக்டாக ஒருத்தர் வந்து கேட்டு போகிறாரு என்ன பண்ணுறீங்கன்னு. இவன் வேறு ஏதோ பார்த்தேன்னு கூப்பிட்டு இருக்கான். என்னத்தான் பார்த்தான்னு தெரில. வழி கூட இல்லையே. கொஞ்சம் மோசமான இடம் இது. யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி போயிடலான்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. யாரை பார்த்தாலும் ஏதாவது இருக்குது. நம்மள ஒருமா அடிக்கிற மாதிரியே பார்க்குறானுங்க யாரை பார்த்தாலும். சீக்கிரமாக போயிடணும். டேய் நீ பாட்டு உள்ளே போயினே இருக்காதரா. அடேய் உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரி நான் சொல்கிறேன். நீ பாட்டுக்கு நேராக வர. இது நம்ம மற்ற இடத்துக்கு போகிற மாதிரி இடம் கிடையாதுடா. கொலையா? கொலையா? ஆ குளமா? குளம் தானடா திருடுது. எங்கே கை காட்டு. நேராக நீங்கள் அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அங்கேயா? இது உள்ளே போகலாம் வழி கிடையாதுடாடி. ஆனால் எல்லாமே பண்ணுறது இது உள்ள தான். டேய் வண்டி அங்கே வேறு விட்டு வந்துட்டேன். வண்டி அப்படி விட்டு வராதுடா. சேஃப் கிடையாது. அந்த நாய் இந்த கலரை வந்து குலைச்சிட்டே இருந்துச்சு. அப்போ தெரியும் பார்த்தேன். ஓய் யோ இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லையா? இந்த இது ஃபாலோ பண்ண வந்துடும் அங்கேருந்து. இந்த நாயை நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. ஆனால் அந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் அந்த வீடியோ. ஆமாம் பார்த்தேன். நாய் அப்போலேருந்து நம்ம அது எந்த மரத்தில் தொங்க விட்டாங்கன்னு எனக்கு தெரில. என்னோட பேண்ட்டெல்லாம் ஒருத்தர் இப்படிலாம் செய்வான்றது தான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம் அதெல்லாம் நடக்குது தான். உலகத்தில் எல்லாமே தான் நடக்குது. ஆனால் இவ்வளோ குடும்பமாக நடக்குன்றாங்க. அண்டா அடித்து திங்கே செய்கிறானுங்க. இதுக்கே அப்படி ஆச்சரியப்பட்டினே அப்படி. இப்போ உனக்கு தெரியுமா, அங்கே போய் நின்று இருக்கேன். அங்கே ஒருத்தர் நிப்பாட்டி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. உள்ள என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாரா. ஐயோயோ அவரே கொஞ்சம் இதுவாக தெரலாக பேசிட்டு போகிறாரு. அவரே அந்த இறந்து போனாங்களே அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்கடா. பங்களா தோப்புனா ரொம்ப தூரம்லாம் கிடையாது. இது உள்ளே தான் போனோம். யாராவது ஒருத்தாவது கொஸ்டின் பண்ணே தான் இருப்பாங்க. நைட்லனா சொல்லவே வேணாம். நைட்டில் இன்னும் ரிஸ்க் அதிகம். என்னடா இவனுங்க சும்மாவே கத்துறானுங்க. அவர் பைக்கில் போயினே இருக்காரு. ஆனால் எதுவும் பதில் பேசவில்லை தானடா. அவர் பைக்கில் போயினே இருந்தார். ஆனால் பதில் பேசவில்லை தானே. அந்த நாய் போடுறா பின்னாடியே வருது. இது ஏன்னா பின்னாடியே வருது. எதனா குடுப்புன்னு வருதா? ரீசன் தெரில எனக்கு.
இந்த மாதிரி ஒரு மரத்தில் தான் அது டெட் பாடி இருந்திருக்கு தொங்கிட்டு ஒரு 5 நாள் அது மாதிரி அழுகுன நிலையில். இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் சேஃபாக தான் வரணும். ஆனால் நைட்டில் வர்றது நல்லது இல்லை சொல்கிறாங்க. டேய் டேய் இங்கே போடுறா, உனக்கு வழி தெரியுமா? டேய் நீ பாட்டுன்னு போயிருந்தேன்னா எப்பட்றா? நம்ம சுத்தமாக எனக்கும் வழி தெரியாதரா. ஆனால் தான் நான் அவனே வர சொன்னேன். நைட்டில் இங்கே பாரு, அவன் வரதுக்கு காரணமே அவன் இல்லாமல் எடுக்க முடியும். அவன் வரதுக்கு காரணமே சேஃப்டி தான். ஒரு லோக்கல் ஆள் கூட இருக்கணும்டா. பங்களா தோப்புனா வேறு எதுவும் கிடையாது, இந்த இடம் தான். இந்த பார்ட் ஆஃப் இந்த லைன் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். மரம் செடி கொடிலாம் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணாலுமே தெரியாது. இந்த இடம் பாருங்கள் அப்படியே ஓப்பனாக இருக்கும். கொஞ்சம் இவன் அந்த ரூட் வழியாக தான் போயின்னு இருக்கான். டேய் கெவின் இங்கே போடுறா, போதும் வா. சரி போ, அந்த ரூட்டு தான் லாஸ்ட், அங்கே வரைக்கும் போ. சில பேருக்கு பயம் எடுக்கும், ஏன் வீடியோ பண்ணுறாங்க. அது வந்து என்ன இதுன்னு சொல்ல முடியல. எங்கே இங்கே ஒரு மரம் இருக்கா? இருறா, ஒரு நிமிஷம் இருறா ஒரு நிமிஷம். இங்கே பாரு கருப்பாக நம்ம இருக்குடா. அவ்வளோ பார்த்தானே ஒழுங்குன்ற மாதிரி இருந்துச்சு. இப்படிவா அடே வெயிட் பண்ணு. என்ன தெரியல பாரியா. இப்போ நாங்கள் தெரிஞ்சாண்டாங்க, இங்கே எல்லாம் தெரியும். இந்த இடத்துலாம் நைட்டில் வந்து அவன் சைக்கோ வெளியே வந்தாலும் என்ன பண்ணுவீங்க? சைக்கோ வர உள்ள இருந்தாலும் என்ன பண்ணுவீங்கன்னு யாரும் பார்த்துருக்க மாட்டேன். ஒரு அடர்த்தியாக இருக்குன்னா அந்த இடம்லாம் கொஞ்சம் யாரும் நிற்கிற மாதிரி தான் தெரியும். நைட்டில் சொல்லவே வேணாம், எங்கே பார்த்தாலே ஆனால் நிற்கிற மாதிரி தான் தெரியும். அது பாறை புல் இருக்கு, பாறை தான் நினைக்கிறேன். டேய் டேய் உன்னதாண்டா. டேய் வண்டி சேஃபாக கிடையாது, சொல்கிறது கேளு. எப்பவுமே வாங்க இவனுங்க கூப்பிடுவானுங்க. நான் இவனுங்க சேஃப்டியை பற்றி யோசிக்கிறேன். இதே முள்ளாக இருக்குது காய். சரியான முள். நம்பி வந்துட்டானுங்க. இவனை நம்பி எப்படித்தான். போதும் ஆ இப்போ ரெடி உடச்சி போட்டு வச்சுருக்கானு தெரியுதா. இங்கே உள்ள ஒரு கிணறு ஒன்று இருக்கு. சரி இது வேற இதை பார்த்து பயன்ட்டா. இது என்னடா பின்னாடியே ஃபாலோ பண்ணுது. என்னன்னா கேமராலாம் வச்சுருக்கேன், எங்களுக்கு அதான் யோசனையாக இருக்குது. உள்ளே போகிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த பையன் சேஃப்டி, நம்ம வச்சுருக்க கேமரா அதெல்லாம் பார்க்கணும். இங்கே பாருங்கள், அதை பற்றிலாம் நிறைய யோசிக்கிறோம். இது உள்ளே வந்தாலே இருக்கிறதுன்னு தெரிஞ்சாலே சில பேருக்கு வந்து எவ்வளோ சத்தம் கேட்குறீங்க. இங்கே இருக்க ஏதோ ஒரு மரத்தில் தான்டா தொங்க விட்ருக்காங்க. அதை விடுங்க. நம்ம உங்கள் ஆளை பார்த்தேன்னு சொன்னாலே அவன் இங்கே இருக்கான், எங்கே இருக்கான்னு தெரியலையே. ஆளர்லாம் இருக்காதடா, நீ அப்பெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லைடா. நான் ஓடினது கூட ஒன்றும் தெரியாமல் இருக்கும் ஒரு மனுஷனுக்கு. நான் என் ஃபோட்டோ இரு
லாஸ்ட் டைம் எடுக்கும்போது நான் ஹியூமன்ஸ் போன்லாம் கிடச்சிது எனக்கு. ஹியூமனோட போனு அந்த மாதிரிலாம் கிடச்சிது. மண்டையோட கிடைக்கல. அந்த ட்ரெஸ்ஸு கூட நான் எடுத்தேன். அந்த ட்ரெஸ்ஸு கூட நான் லாஸ்ட் டைம் வரும்போது அந்த ட்ரெஸ்ஸெலாம் எடுத்து நான் செக் பண்ணேன். அது யாரோ வந்து ஃபுல் சுடிதார் அது. அது இங்கே கிடக்குது. இங்கேயே கிடக்கணும் எனக்கு புரியலையே. ஒரு ஈ அது குப்பை கொட்டுற மாதிரி தான் பரவாயில்ல. இங்கே எவனும் வரவும் மாட்டான். ஆடு மேய்க்கிறவங்க கூட தாண்டி தான் மேய்ப்பாங்க. என்னடா இது? இது பார்க்க அந்த லேடிஸோட அந்த இது பண்ணது தெரியுது இதில். நைட்டி சொல்கிறாங்களா இந்த மாதிரி. இந்த நாயை பார்த்து நான் 2 3 வாட்டி பயந்துட்டேன்டா. நீ நம்புவீங்க நம்ப மாட்டீங்களான்னு தெரில. அந்த தெரியுது அவங்களுக்கு அந்த நாய். எங்கேன்னு தெரியுமா? நாங்கள் அந்த அந்த செமெண்ட்ரியிலேருந்து அந்த செமெண்ட்ரிலேருந்து அங்கே நீங்கள் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. சரி, நான் கிட்ட போனால் தள்ளி போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வர்றா போடுறா. அது நம்ம எதனா சாப்பிடுவாங்க கொடுப்பாங்கன்னு நினச்சி வருது போடுக்குதா? ஏன்னா கூட்டின்னு எதனா போதும். இதெல்லாம் கையில் எடுக்கக்கூடாதா? ட்ரெஸ்ஸு போடுறா இங்கே ஒன்று. அந்த துணியோட அந்த இது மாதிரி தெரியல. ஏன் இதெல்லாம் இந்த மாதிரி கிளாத்து எங்கே இருக்கணும் தெரியல. ஏய் மயில்ரா இங்கே வர்றா மயில்ரா கேவினே. ஆஹா ஃபோனில் எடுக்கிறோம் ஒன்றுமே தெரியலையே. மயில்ரா டேங்கப்பா. முருகர் வந்துட்டார். நைட்டு பார்க்குறேன் உன்ன. நைட்டு காடாக வந்துடு. நைட்டு பார்க்குறேன். அது சாப்பிடுவாங்க தான்டா கூட வருது. இதான் பார்க்கலாம் தோப்பு. வா அந்த ஆர்சி கரெக்டாக வந்துட்டோம்டாடி. ஆர்சி சொல்லுங்க. கூப்பிட்டு வந்து சொல்லுங்க. இன்னைக்கு கூட்டின்னு வந்து சொல்லணுமா? கிணறு பார். இதுதான் அந்த கிணறு. பொதுவாக இந்த மாதிரி இடத்துல தான் வந்து ஜின்னு அந்த சம்மந்தப்பட்டெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு பார்த்தியா? கொஞ்சம் பயங்கரமாக இருக்குல்ல. இந்த நாயை ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணுது. இன்னும் வரதுக்கு கூட தானே வருது. நைட்டில் பார்ப்போம். நைட்டு கொஞ்சம் ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. தெரியாமல் சொல்லிட்டு வரேன்ட்டேன். இந்த இடம் இப்படி ஓப்பன் ஆகுது பார்த்தியா? இது போடுறா. என்ன இது? என்னடா இங்கே மட்டும் இது ஒரு காடு. சம்மந்தம் இல்லாத இந்த இடத்துல வந்து ஏதோ புதைச்ச மாதிரி இருக்கு. வெடிக்கலாம் பொதியுதுடா காலு. ஒரு மாதிரி கெட்ட நாத்து அடிக்குது. ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. அவரை இது மாதிரி நிற்கிறான். இவ்வளோ நேரம் இல்லையே. நான் என்ன கேட்குறேன்னா இவ்வளோ நேரம் இல்லையா? நீங்கள் கீழே நிற்கிற வரைக்கும் சொல்லி வரல. இப்போ தானே வருது.
இது ரொம்ப மண்ணு லூஸா இருக்குடா. இன்னொன்று என்னன்னா இவ்வளோ நேரம் ஸ்மெல் வராமல் இருந்தது. மண்ணு ஏன் திரும்ப அப்படி இருக்காது? மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் அந்த இடம் வந்து இறுகிடும் பயங்கரமா. ஆனால் இது வந்து ரொம்ப லூஸாக இருக்கு. இப்போதான் அது கொட்டணமாக இருக்குடா. என்ன கேட்குறேன்னா இவ்வளோ நேரம் வர ஸ்மெல்லு நீங்கள் அது மேலே இன்னொன்று ஏன் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குதுன்னு கேட்குறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல இன்னும் பாதை போயிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? எப்படியே போயிட்டு இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? வா இவ்வளோ பிரச்சனை போடுறான். டார்க் ஹிஸ்ட்ரி சொன்னோம் பார்த்தீங்களா? எல்லாமே இந்த இடத்து சுற்றி தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தது கூட எனக்கு அது என்னன்னு தெரியல. ஆனால் ஏதோ புதைச்ச மாதிரி தான் இருக்கு. அங்கே ஒருத்தர் வந்து பார்த்துட்டு போனான்டா. அவன் வந்து எப்படி கேட்டான்னா ஒரு பயப்படுற மாதிரி கேட்டான். உள்ளே எதுக்கு போகிறீங்க, உள்ளே எதுக்கு போகிறீங்க அப்படின்னு. வீடியோ எடுக்கிறேன் போ அப்படின்னு சொன்னேன். அதில் கட் பண்ணிட்டு நான் கடை இருக்குமான்னு தெரியல. யோசனையாக இருக்குது. இப்போ அவன் இதை பார்த்துட்டு நம்ம உள்ளே வந்து நம்மள ஏதாவது பண்ணுறானு இது ரிஸ்க்குன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஒரு தெரிஞ்சவங்களை ஆனால் கூட வச்சுக்கணும்டா. பகல்ன்றதுனால தான் இப்போது இந்த மாதிரி வந்தேன். அவன் இல்லாமல் நைட்டில் வந்து அவனை வச்சுருந்தா வீடியோ பண்ணேன். பேய் சமாளிச்சிடலாம். ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயம் சொல்ல முடியாது. நாயிடா தலை மட்டும் இங்கே கிடக்கு, உடம்புல எங்க வேற எதனா நாய் ஏதோ கட்டி மட்டும் போட்டுருக்கேன். இவனை காட்டு ஒன்று காட்டுங்க. இந்த மண் இது பண்ணிட்டு அது மேலே வந்து ஒரு களை ஒன்று வச்சிருக்காங்க. தெரியுதா? இந்த களை வந்து இதோட நைட் வீடியோவில் பார்க்கலாம். அதான் யோசிக்கிறேன். நேரம் வெளியே போயிடுவோம். வெளியே போகிற இருக்கிற ரெக்கார்டில் போட்டுக்கோ. நைட் வீடியோவில் பார்க்கலான்னு நான் தோணுது. எனக்கு இப்போ கிரிமினல்ஸ் சம்மந்தப்பட்டது நம்ம பகல்லையும் பார்க்கலாம், நைட்டும் பார்க்கலாம். பேய் பொறுத்த வரைக்கும் நைட்டில் தான் பார்க்க முடியும். அந்த நைட்டில் வந்து சில பேர் பகல்லையும் பார்த்தேன்னு சொல்கிறாங்கல்ல. உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இது வந்து எப்படின்னா இங்கே இறந்தாங்க பார்த்தீங்களா அந்த குழந்தை, அவங்களோட ட்ரெஸ்ஸு அப்படியே வந்து இங்கே கொட்டிட்டாங்க. இங்கே பாருங்க, கிட்ட காட்டுறா வாரேன். அவங்களோட ட்ரெஸ் இது எல்லாமே அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க இங்கே பாருங்க, அவங்க இங்கே வாழ்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் இங்கேயே வந்து போட்டுட்டாங்க. அவங்க குழந்தை பேர் தெரியாது, ஆனால் அந்த லேடி பேர் மட்டும் தான் தெரியும். அவங்க பேர் ரேஷ்மலா தான் சொல்கிறாங்க. அப்போ இதான் அந்த ஆர்சி. இந்த வழியாக தான் வந்துருப்போம். நம்ம அது உள்ளே வந்து பூந்து இப்படி வந்துட்டோம். அந்த ஆர்சி வெளியே பார்த்து எதுவுமே இல்லை. நம்ம கொஞ்சம் கேமரா அந்த சைடு காட்டாங்க. இந்த சைடும் வந்து இந்த சைடும் ஒன்றும் கிடையாது, இங்கேயும் ஒன்றும் கிடையாது. சுற்றி காடு தான், அந்த பக்கமும் ஒன்றும் கிடையாது. அதனால தான் இங்கே இவ்வளோ க்ரைம் நடக்குது. இது வந்து போலீஸே வரமாட்டாங்கன்னா பாருங்களேன். லொக்கேஷன் நான் வந்து சொல்ல மாட்டேன். சொன்னால் என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியும். சில பிரச்சனைலாம் நிறைய ஃபேஸ் பண்ணி தான் நிறைய வீடியோ டெலிட் பண்ணியிருக்கேன் நான். அதோட 3 வருஷம் கழிச்சு தான் அந்த வீடியோ பண்ணுறேன். நைட்டில் வந்து ஒரு சில டைம் வரைக்கும் தான் யூஸாக பண்ணுவாங்க இந்த இடம். நைட்டில் திடீர்னு ஒரு 12 மணிக்கு வரேன்னு வச்சுக்கேன். ஒரு 12 மணிக்கு திடீர்னு என்ன வழிப்பறி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. வழிப்பறி பண்ணுறாங்கன்னா அப்போ யாரா வந்து காப்பாற்ற முடியுமா? இல்லை எனக்கு கத்துனா கூட எவனோ வரமாட்டாங்க. ஐயோ எம்மா நான் காப்பாற்றுங்க கத்துனா கூட எவனோ இங்கே வரமாட்டான். அப்படிப்பட்ட இடம் இது. இதோட நைட் வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வெள்ளிக்கிழமை, நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை பார்த்துட்ருக்கீங்க, அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு வந்து 8 மணிக்கு நைட் வீடியோ ரிலீஸ் ஆகும். நான் ஏன் இவ்வளோ கேப் விட்டு போகிறேன்னா ஒரே வீடியோ போட்டுருவேன். எனக்கு வீடியோ கிடைக்கலங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி தான் இந்த வீடியோ பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே ஷார்ப் ஈவினிங் 8 o'clock வந்து நைட் வீடியோ ரிலீஸ் ஆகிடும். பார்ப்போம்.